ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காளான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்றதை வாங்க பார்க்கலாம். பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கலாம். முதல்ல தேவையான அளவுக்கு. அடுத்து கொதி வந்த பிறகு அரிசியை போட்டுக்கலாம். நல்லா கொதிச்ச பிறகு லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். மூடி போட்டுடலாம். நல்லா வெந்திருக்கு சோறு. ரொம்ப வேக வச்சிடாதீங்க. பாசுமதி அரிசி மீடியமாக வேக வச்சுக்கோங்க. பாத்திரத்தில் முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம், நல்லெண்ணெய். அதுக்கப்புறமா பட்டை இலை போட்டுக்கலாம். மசாலா ஐட்டம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக கிண்டி விட்டுட்டு பிறகு நல்லா வெந்தது பிறகு வாசனை வரணும். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். அதையும் லைட்டாக கிண்டிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் போட்டுக்கலாம். அதையும் அப்படியே லைட்டாக கிண்டிக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை வெங்காயம் கட் பண்ணதை போட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்ட பிறகு பட்டாணி போட்டுக்கலாம். பச்சை பட்டாணி ஊற வச்சு வேக வச்ச பட்டாணி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரட் கட் கேரட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதக்கின பிறகு குடமிளகா போட்டுக்கலாம். அடுத்து காளான் போட்டுக்கலாம். காளான் நல்லா சுத்தமாக கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அதையும் நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போ நல்லா வேகட்டும். கொஞ்ச நேரம் நம்ம மூடியை போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா வெந்திருக்கு. வாசனை அருமையாக வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வடித்து வச்ச ரைஸை நம்ம அதில் கொட்டி கிண்டி விட்டுடலாம். கிண்டும் போது பார்த்திங்கன்னா பார்த்து கிண்டுங்க. கிண்டும் போது வாசனை நல்லா கம்மன்னு வருது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் இது கொடுக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. லாஸ்ட்டாக மேலே கொத்தமல்லி தலையை தூவி விட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.